Question number 45 second unit learn book back sum நம்ம பார்க்கக்கூடியது 45வது sum பார்க்கலாம். அதல பாருங்க, the lithium 2 plus ion is a hydrogen like ion that can be described by the Bohr model. Calculate the Bohr radius of the third orbit and calculate the energy of an electron in fourth orbit. பேல போர் ரேடியஸ் தேர்ட் ஆர்பிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். லித்தியம் அயானுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். போர் ஆட்டம் மாடலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சு போர் ரேடியஸ் எனர்ஜி வேல்யூ வச்சு நம்ம செகண்ட் ஒன்றா இருக்கக்கூடியது தேர்ட் ஆர்பிட்டுக்கான போர் ரேடியஸை கண்டுபிடிக்கணும். இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆர்பிட்டுக்கான போர் எனர்ஜி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ரெண்டுக்குமான ஃபார்முலா பாருங்கள். 45ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ரேடியஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், அதாவது ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.529 ஸ்கொயர். ரேடியஸ் வந்து ஆம்ஸ்ட்ராங்கால் மெஷர் பண்ணக்கூடியது அட்டாமிக் நம்பர். இது எனர்ஜி வேல்யூ n மைனஸ் 13.6 by n ஸ்கொயர் z ஸ்கொயர். electron volt atom inverse electron volt per atom சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அந்த லித்தியம் அயான் 2 plus ion இதோட z வேல்யூ என்ன? அட்டாமிக் நம்பர் வந்து லித்தியத்துக்கு 3, அட்டாமிக் நம்பர் 3 லித்தியம் அயான். ரேடியஸ் ஆஃப் third orbital, third orbit இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்பிட் கண்டுபிடிக்கும் போது R3க்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கா 0.529 n வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இதோட அதாவது தேர்டு ஆர்பிட்டுனால Z அட்டாமிக் நம்பர் என்ன? லித்தியத்துக்கு 3 ஆம்ஸ்ட்ராங். இதோட வேல்யூ 3 × 3 பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 வரும். கேன்சல் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும் வேல்யூ. அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 1.587 ஆம்ஸ்ட்ராங். செகண்ட் ஒன்னா இந்த ENல ஃபோர்த் ஆர்பிட், இது தேர்ட் ஆர்பிட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது E4 minus 13.6 divided by 4 square. Z என்னது atomic number 3 square. electron volt atom inverse. So the value minus 13.6 into 9 16 வரும். So the சால்வ் பண்ணி எழுதுறப்ப வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7.65 electron volt atom inverse. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 45. நெக்ஸ்ட் ஒன் 46th क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 46. Proton can be accelerated in particle accelerators. Calculate the wavelength in Armstrongல கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. Of such accelerated proton moving at 2.85 × 10⁸ meter second inverse. The mass of proton is 1.673 into 10⁻⁻27 kilogram. இதோட velocity value வந்து புரோட்டானோட velocity மூவிங் நகரக்கூடியது 2.85 10⁸ meter second inverse கொடுத்திருக்கு. Question number 46 given value B ஓட value 2.85 into 10⁸ meter second inverse. Mass of proton or value 1.673 into 10⁻⁻27 kilogram. இதோட wavelength நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. lambda h/mv. h வந்து பாத்தீங்கன்னா Planck constant 6.626 into 10⁻⁻34 kilogram
meter square second inverse எழுதிக்கிறோம். mass value proton ஓட mass 1.673 into 10 power minus 27 kg into velocity v ஓட value பாத்தீங்கன்னா 2.85 into 10 power 8 unit meter second inverse. இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ணி எழுதும்போது 1.389 into 10 power minus 15 meter வருது. அவங்க கேட்டிருக்கிறது கால்குலேட் ஆம்ஸ்ட்ராங் வேல்யூல கால்குலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. 1.389 10 power minus 5 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ என்னன்னா 10 power minus 10 மீட்டர். அதனால இந்த மாதிரி மாத்தி எழுதலாம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன்னா 47th சம். Question number 47. What is the de Broglie wavelength in centimeter? De Broglie wavelength கண்டுபிடிக்கணும். in centimeterல 160 gram cricket ball traveling at 140 km hour. இப்போ ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 கிராம் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பால் வந்து ட்ராவல் ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இதோட de Broglie wavelength என்ன எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 47. mass value 160 gram. இது கிலோகிராம் மாற்றும்போது 160 into 10 power minus 3 kg 140 kilometer hour. இவ்வளோ வேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லேண்டா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வேவ்லென்த் இதில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த வியோட வேல்யூ நம்ம கிலோமீட்டர் இருக்கக்கூடியது நம்ம யூனிட் நம்ம செகண்டுக்கு நம்ம மாற்றுறப்ப ஹவர்ஸ் இருக்கக்கூடியது இந்த வேல்யூ நம்ம மாற்றிக்கும்போது 140 into meter cube 60 meter second inverse. ஸ்டார்ட் பண்ணுறப்ப 38.88 meter second inverse v ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ lambda equal to h by mv. இதில் h ஓட வேல்யூ தெரியும் 6.626 into 10 power minus 34. m ஓட வேல்யூ என்ன? மாஸ் வந்து 9.1 into 10 power minus 31 kilogram into v ஓட வேல்யூ 38.88 meter second inverse. யூனிட் நம்ம எழுதிக்கிறோம். இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது வேல்யூ 1.065 into 10 power minus 34 மீட்டர்னு கிடைக்கும். இது வந்து கொஸ்டின் நம்பர் 47க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48. Question number 48. Given value, the uncertainty in determining the position of an electron in an orbit is 0.6 Armstrong. What is the uncertainty in its momentum? Momentum of the particle கண்டுபிடிக்கணும். பொசிஷன் கொடுத்துட்டாங்க. 48 இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெல்டா x into டெல்டா p greater than or equal h by 4 இது வந்து ஃபார்முலா. இதில் பொசிஷன் வேல்யூ டெல்டா எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.6 ஆம்ஸ்ட்ராங். மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் வேல்யூ 0.6 ஆம்ஸ்ட்ராங். இது ஆம்ஸ்ட்ராங் மீட்டராக நம்ம மாற்றும் போது 0.6 into 10 power minus 10 மீட்டராக மாற்றிக்கிறோம். இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ டெல்டா P ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். h by 4 pi ஓட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 எழுதிக்கலாம். டெல்டா x into டெல்டா p greater than or equal 5.28 into 10 power minus 34 kilogram meter square second inverse. டெல்டா P ஓட வேல்யூ நமக்கு தேவை greater than or equal 5.28 into 10 power minus 34
இதோட வேல்யூ 0.6 into 10 power minus 10 meter kilogram meter square second inverse இதோட யூனிட் எழுதிக்கலாம். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வேல்யூ 8.8 into 10 power minus 25 kilogram meter second inverse. மட்டும் ஆன்சர் யூனிட் அவ்வளவுதான். 8.8 into 10 power minus 25 kilogram meter second inverse வேல்யூ கிடைச்சிருக்கக்கூடியது. இது வந்து क्वेश्चन நம்பர் 48. இது क्वेश्चन நம்பர் 49. இதுல கவனிங்க. So that if the measurement of uncertainty in the location of the particle is equal to its de Broglie wavelength. இப்போ அன்சர்டனிட்டியோட பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும்? பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா de Broglie wavelengthக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். The minimum uncertainty in its velocity is equal to its velocity by 4 by. இப்போ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட வெலாசிட்டியை நம்ம மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 49 given value டெல்டா எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா de Broglie wavelengthக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ டெல்டா பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அன்சர்டனிட்டி வெலாசிட்டி 4 by டிவைடட் பை 4 by அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். இதோட வெலாசிட்டி அதாவது மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் h by 4 by வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ ஃபார்முலா. இந்த இதில் டெல்டா எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா லாம்டா. இதுக்கு ஃபார்முலா வந்து m டெல்டா v greater than or equal h by 4 by. இந்த இதில் இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கலாம்னு சொன்னோம். delta v மட்டும் வச்சுக்கிறோம். delta v greater than or equal h by 4 by இங்க இருக்குதுன்னா m lambda. நெக்ஸ்ட் ஒன் லாம்டாவுக்கு என்ன வேல்யூ h by mv வரும். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. டெல்டா v greater than or equal to 4 by into m into lambda h by 4 h by m v வரும். h கேன்சல் ஆகும். m கேன்சல் ஆகும். என்ன வரும்? டெல்டா v greater than or equal to v by 4 by. இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் क्वेश्चन நம்பர் 50. क्वेश्चन நம்பர் 50 க்கு பாருங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 வோல்ட் கொடுக்கக்கூடியது இருக்கும். வாட் இஸ் த de Broglie wavelength of an electron? இதெல்லாம் லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். de Broglie wavelength which is accelerated from the rest through potential difference of 100 volt. potential difference என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா volt. இப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் நம்ம வேல்யூ எடுக்கும்போது 100 into 1.6 into 10 power minus 90 joule. இந்த வேல்யூவை நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ லாம்டா வேல்யூ வேவ் லென்த்தில் கண்டுபிடிக்கணும். லாம்டா ஈக்குவல் டு h by mv. இப்போ இந்த ஃபார்முலா வந்து m இந்த
இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா h பை இதே ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா h பை ரூட் ஆஃப் 2mv 2m electron volt இதில் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். lambda equal to 6.626 into 10 power minus 34 kilogram meter square second inverse. Next one root of 2 mass of electron 9.1 into 10 power minus 31 kilogram. So electron volt potential difference is 100 into 1.6. 100 into 1.6 into 10 power minus 19 joule. இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லாம்டாவோட வேல்யூ 1.22 into 10 power minus 10 மீட்டர்னு கிடைக்குதுங்க. இதெல்லாம் விஷயத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் த சப் எனர்ஜி லெவல். அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபில்லப்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி. அது ஈஸியானது தான். லாஸ்ட் சம் பாருங்க 51க்கு NLMோட வேல்யூ சப் எனர்ஜி லெவல் என்ன கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பாருங்க, என்னோட வேல்யூ தெரியாது, எல்லுக்கு தெரியாது, எம்முக்கு 0, சப் எனர்ஜி லெவல் 4D கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4D எம்மோட வேல்யூ 0, இதை வச்சு நம்ம இது கொண்டு வந்துக்கலாங்க. 4 அப்படின்னா என்ன வேல்யூ என்ன இருக்கும்? ஈஸியாக 4. Dனா எல்லுக்கு என்ன வேல்யூவாக இருக்கும்? 0னா S, 1னா P ஆர்பிட்டல், 2னா D ஆர்பிட்டல், 2 அவ்வளோதான். இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க வேல்யூ 3, 1, 0 அவங்களே கொடுத்தாச்சு. இங்கே என்ன ஆர்பிட்டல் வரும்? இங்கே இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 3னா இங்கே தேர்ட் எனர்ஜி லெவல், 1னா P ஆர்பிட்டல், அவ்வளோதான். இங்கே ரெண்டுமே டேஷ் டேஷ், மூணுமே டேஷ் கொடுத்துருக்கு. 5P ஆர்பிட்டல், 5னா என்ன வந்திருக்கும்? N 5 தான், மாற்றமே இல்லை. P ஆர்பிட்டல் என்ன? 1, அதுதான் மாற்றம் இல்லை. இங்கே என்ன வேல்யூவாக இருக்கும்? P ஆர்பிட்டல்னா Px, Py, Pz 3 இருக்கு. -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், or +1, எனி ஒன். இதில் எது வேணாலும் ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. -1 எடுத்துக்கலாம், 0வையும் எடுத்துக்கலாம், அல்லது +1 எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3D இருக்கக்கூடியதாக சப் எனர்ஜி லெவல் 3 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன ஆகும்? 3. D அப்படின்னா என்னோட வேல்யூ 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்னா, இப்போ இந்த செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய புக் எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எவால்வேட் எல்லாமே புக்லேயே ஆன்சர் இருக்கக்கூடியதாக இருக்குது. திரும்ப நம்ம கிளாஸில் எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம்.